கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேதம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 1 வசனம், கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் அச்சாணியாக இருப்பது விசுவாசம். அந்த விசுவாசம் மாயமற்றதாக காணப்பட வேண்டும். சூழ்நிலைக்கு தக்கதாக நம்முடைய விசுவாசம் மாறக்கூடியதாக காணப்படுகிறது. அப்படி மாறக்கூடிய விசுவாசத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் நிச்சயமாக அது மாறுபட்ட ஒன்றாக காணப்படுகிறது. ஆகையினாலே நம்முடைய விசுவாசம் எல்லா சூழ்நிலைகளிலும் அது தேவன் மேல் இருக்கக்கூடிய விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு கூட நாம் தேவனிடத்திலே நாம் கேட்கிற யாவற்றையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஆகையினாலே இன்றைக்கு அந்த மாயமற்ற விசுவாசத்தை உதறி தள்ளிவிட்டு உண்மையான விசுவாசத்தை, கிறிஸ்துவின் மேல் வைக்கக்கூடிய அந்த அன்பின் விசுவாசத்தை நாம் செய்கிற போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.